அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ஈவினிங் எடுத்தது. ஃபஹீம் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், ஹிந்தி படிச்சுட்ருக்காரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோசை மாவுக்கு போட்டிருந்தேன். ஸோ கொஞ்சம் இந்த டைம் அதிகமாகவே ஆட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு உளுந்து வந்து போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சோம் இல்லையா மத்தியானம், அதை வந்து சூடு பண்ணிவிட்டு சட்னி போடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சட்னிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, ஒரு 3 சின்ன வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இன்னொரு மெத்தட்லேயும் நான் சட்னி பண்ணுவேன். வெறும் தேங்காய், பச்சை மிளகா, உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தாளிக்கும் போது நிறைய சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து எடுத்தோன்னா அந்த சட்னியும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ உளுந்தும் பார்த்திங்கன்னா சைட்லேயே ஆட்டியாச்சு, அதையுமே எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி நைட் வந்து இட்லி தான் ஊற்ற போகிறேன். ஸோ ஊற்றும் போதே ரயான் வந்து பசிக்குன்னு கேட்டுகிட்டே தான் இருந்தான். ஸோ ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா சட்னிக்குமே தாளிச்சிடலான்னு சொல்லிவிட்டு சட்னியுமே தாளிச்சாச்சு. இட்லியுமே ஊற்றி வந்து வச்சுட்டேன். ஸோ சட்னி தாளிச்சாச்சு. சாம்பாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டேன். பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு என்னோடய டின்னருமே அன்றைக்கி முடிச்சாச்சு. அந்த டே பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு. இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.